கோவை அத்லெட்டிக் கிளப் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம். கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கோவை அத்லெட்டிக் கிளப் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு காலணிகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் கோவை அத்லெட்டிக் கிளப் மூத்த உதவித் தலைவர் கோவை ரமேஷ் நாள் ஒன்றுக்கு 10 கிலோமீட்டர் வீதம் ஒரு ஆண்டில் 3330 கிலோமீட்டர் கடந்ததை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் கோவை அத்லெட்டிக் கிளப் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜிஎம் மருத்துவமனை டாக்டர் சுமன் அவர்களுக்கும், கோவை அத்லெட்டிக் கிளப் புதிய சேர்மன் டைக்ரகர் ஜாகுவார்ஸ் ஜே விஜயகுமார் அவர்களுக்கும் கிளப் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் சீருடைகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் விஜிஎம் மருத்துவமனை மருத்துவரும் கோவை அத்லெட்டிக் கிளப் தலைவருமான டாக்டர் சுமன், கோவை அத்லெட்டிக் சேர்மன் விஜயகுமார், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையர், கோவை மண்டல முதுநிலை மண்டல மேலாளர் எஸ் அருணா, கோவை மாவட்ட விளையாட்டு அலுவலர் எஸ் புவனேஸ்வரி, சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன், சிடிஏஏ பொருளாளர் ஜான் சிங்கராயர், ஸ்ருதி ஏஜென்சிஸ் உரிமையாளர் சரவணகாந்தி, அத்யாயனா பள்ளி தாளாளர் கிருஷ்ணகுமார், கோவை அத்லெட்டிக் கிளப் துணைத் தலைவர் ரத்தினவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு காலணிகள் மற்றும் சீருடைகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் விஜிஎம் மருத்துவமனை சார்பாக டாக்டர் சுமன் கோவை மாவட்ட தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு சலுகை மருத்துவ அட்டைகள் வழங்கி சிறப்பித்தார். கோவை அத்லெட்டிக் கிளப் செயலர் சீனிவாசன் மற்றும் துணை செயலர் சிவகுமார், கஸ்தூரி, துரைராஜ், மேலாளர் தர்மராஜ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை அத்லெட்டிக் கிளப் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்களால் கோவையில் ஆரம்பித்து இன்றைக்கு தொடர்ந்து 25 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விளையாட்டு சாதனையாளர்களை உருவாகி இருக்கின்ற சங்கம். இந்த சங்கத்திலிருந்து கோவை அத்லெட்டிக் கிளப் மூலமாக நூற்றுக்கணக்கானவர்கள் அரசாங்க வேலைகளுக்கு தேர்வு பெற்று ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே அரசாங்க வேலைகளிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அது தவிர ஆயிரக்கணக்கான மாநில தேசிய சாதனையாளர்களை உருவாக்கிய பெருமை கோவை அத்லெட்டிக் கிளப்புக்கு சேர்ந்தது. 4-5 உலகளாவிய சாதனைகளையும் கோவை அத்லெட்டிக் கிளப் செய்திருக்கின்றது. இதை அத்தனைக்கும் முழு காரணமாக இருக்கக்கூடியவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், கோவை அத்லெட்டிக் கிளப்பினுடைய செயலாளர். அவருக்கு இந்த வெள்ளி விழா ஆண்டிலே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு புதியதாக பதவியேற்றிருக்கின்ற திரு விஜயகுமார் சேர்மன் அவர்கள், கோவை அத்லெட்டிக் கிளப் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்து இன்றைக்கு 365 நாட்களாக தினமும் 10 கிலோமீட்டர் என்ற விதத்திலே நாங்கள் தொடர்ந்து செய்து வந்தேன். இன்றைக்கு அதனுடைய 365வது நாள், ஒரு வருடம் நிறைவு பெற்ற நாள். அதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு சிறு செய்தியை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். அனைவரும் ஆரோக்கியத்தின் பால் கவனம் கொண்டு, அனைவரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வகையிலே அனைவரும் உடற்பயிற்சி தினமும் எத்தனை வேலைப்பொருட்கள் இருந்தாலும் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரமாவது தினமும் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். ஆயிரக்கணக்கான நபர்களை உள்ளடக்கி இந்த நேரு விளையாட்டு அரங்கத்திலே காலை நாம் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கோவையினுடைய தட்பவெப்பநிலை அதற்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்றது. இங்கே அனைவரும்
அதற்கான பயிற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் உங்களை இந்த ஆரோக்கிய வாழ்வு பயிற்சியிலே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.